hello, good evening. Yes, time ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Hi, good evening பா, good evening சத்யா. Then சாய் ரேகா, good evening பா, good evening. ஸோ இன்னைக்கு தான் ஹாலிடேஸ் எல்லாமே முடிச்சுட்டு இன்னைக்கு ஸ்கூல் போயிருப்பீங்க. எப்படி போச்சு இன்னைக்கு டே? ஓகே சுபஸ்ரீ, ஓகேப்பா. ஹாய் ஸ்ரீமதி, ஹாய் எதுநாத், குட் ஈவினிங். ஹாய் அரவிந்த், சூர்யா. ஸோ இன்னைக்கு எப்படி போச்சு டே? பேப்பர்ஸ்லாம் கொடுத்துட்டாங்களா? கிரேசி கியூன், ஓகே. ஸோ உங்கள் நேம் என்னப்பா? ஹாய் பிரதீபா. ஓகே, 73 out of 100. கார்த்திகா, வெரி குட்பா. ஹாய் அரவிந்த், ஓகே. ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்களா இன்னைக்கு? கணேஷா, ஓகேப்பா, ஓகே. ஸோ குட் மேம், ஓகே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி போச்சு எக்ஸாம்ஸ்? மார்க்ஸ் எப்படி இருக்கு? இன்ஃபினிட்டி தாட்ஸ். உங்கள் நெய்ம் என்னப்பா? 87 out of 100. எதுனாவது உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்குப்பா 87 out of 100? சாய் ரேகா, வெரி குட்பா, வெரி குட், 99. ஓகே. தருண்குமார், ஓகேப்பா, ஓகே. மிஸ்டர் கிரியேட்டிவிட்டி, ஓகே. தருண்குமார் சயின்ஸுக்கு, ஓகேப்பா, வெரி குட், வெரி குட். தார்னை, ஓகே. தார்னை, ஹாய்ப்பா, வெரி குட். எஸ்ப்பா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஐம் ஃபைன்ப்பா, ஐம் டூயிங் குட். ஸோ ஹாலிடேஸ் எல்லாமே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டாஸ்க் என்னது? நெக்ஸ்ட் ஸ்கூல் போனப்போ அவங்க என்ன சொன்னாங்க? உங்களுக்கு என்ன நெக்ஸ்ட் டாஸ்க் வச்சுருக்காங்க? ஓகேப்பா, ஓகே சத்யா, ஓகே. வெரி குட் பிரதீபா, வெரி குட்பா. ஓகே, எஸ். செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம். சில பேருக்கு மந்த்லி டெஸ்ட் இருக்கும், பட் மெயின் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் இல்லையா? ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் பெண்டிங் போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இந்த ஹாலிடேஸில்? குவார்ட்டர்லியோட பெண்டிங் போர்ஷன்ஸ் எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? கம்ப்ளீட் பண்ணலையா? ஓகேப்பா. ஸோ எதுக்கு இந்த ஹாலிடேஸில் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கீங்கன்னா, இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரும். எக்ஸாம்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ ஏதாச்சும் எக்ஸாமுக்கு நம்ம பெண்டிங் வச்சுட்டோம்னா அந்த லீவ்லேயே படித்து முடிச்சிட்டோம்னா அப்போ தான் நமக்கு அதுக்கான டைம் இருக்குது. லாஸ்ட்டு சொல்லி வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு போயிட வேண்டியதுதான். ஓகே, போயம் டெஸ்ட் இருக்குது நாளைக்கு. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, வெரி குட்பா, வெரி குட். எஸ்ப்பா பிரதீபா, நெக்ஸ்ட் டாஸ்க்குங்கிறது நம்மளோட செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம். ரேவதி கம்ப்ளீட் பண்ணலையா? என் பேர் காவியாப்பா. ரொம்ப நாளாச்சு பார்த்து, அதான் பேர்லாம் மறந்து போயிட்டீங்க. எக்ஸாம் டைமில் பார்த்ததுங்கள இல்லையா? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இன்ஃபினிட்டி தாட்ஸ். உங்கள் நேம் என்ன சொன்னீங்க? ஓகே, தார்னை, ஓகேப்பா, ஓகே. மேக்ஸ் வராதா? வை, மேக்ஸ் வந்துட்டு வராதுன்னு சும்மா வாயில் சொன்னால் மட்டும் பத்தாது. அது வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் மேக்ஸ் வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக எப்படி ஒரு ஃப்ளூவெண்ட்டாக படிக்கணும் அப்படின்னா மேக்ஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணும். மற்ற சப்ஜெக்ட் வழி சும்மா படித்தா மட்டும் போதாது. மேக்ஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கப்பா. அது வந்துட்டு அப்போ தான் நமக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டைம் டேபிளா இல்லை ஸ்டடி பிளானாப்பா? கான்செப்ட், எஸ். கான்செப்டை தெரிஞ்சு படிக்கணும். ஓகேப்பா, ஓகே கார்த்திகா. ஓகே, காவியா. எஸ்ப்பா, சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களோட நெக்ஸ்ட் வரப்போகிற இந்த செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கான எஸ் ஸ்டடி பிளான் சொல்லித்தரேன்ப்பா. ஸோ உங்கள் நெக்ஸ்ட் செகண்ட் மிட் டேர்முக்கான சயின்ஸோட சிலபஸ். அண்ட் ஹாய் ஜெகன். ஸோ சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் இருக்கிற சாப்டர் என்னது 5 and 6, தென் கெமிஸ்ட்ரியோட சாப்டர் 11 and 12, தென் பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 19, 20, 21, 22. எஸ்ப்பா, எல்லாமே டீச் பண்ணுறேன். ஓகேயா, டோன்ட் வரி. ஸோ பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சாப்டர்ஸ் இருக்குது. மற்றதில் எல்லாமே 2 சாப்டர்ஸ் இருக்குது. நம்மளோட குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஹாய் பிரியா,
ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாமோட சிலபஸை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் மிட் டேர்முக்கு வந்துட்டு எல்லாமே கம்மி தான். சிலபஸ் எல்லாமே சாப்டர்ஸோட என்னது நம்பர்ஸ் எல்லாமே கம்மி தான். ஸோ இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் வரும்போது படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் நிறைய டைம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். என் பேர் காவியாப்பா. ஹாய் வேதவர்ஷினி. எக்ஸாம் நினச்சி இப்போவே கிளியராக இருக்கீங்களாப்பா? இன்னும் டைம் இருக்குது அதுக்கு. ஓகேயா? ஸோ இதெல்லாம் தான் உங்களோட சிலபஸ். ஹாய் ஹன்சிகா. ஸோ சிலபஸ் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகேப்பா. ஸோ சிலபஸ் என்ன நோட் பண்ணிட்டீங்களாப்பா? மிட் டேர்ம் போர்ஷன்ஸோட சிலபஸ். ஹாய் ஜோஷுவா. ஓகேப்பா. ஸோ நமக்கு எப்போ வந்து செகண்ட் மிட் டேர்ம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மிட்ல தான் நம்மளோட செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? நவம்பர் செகண்ட் வீக் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மிட்ல வந்துட்டு தான் நம்மளோட மிட் டேர்ம் எக்ஸாம் வர போகுது. ஸோ இப்போ இருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 வீக்ஸ் இருக்குது. அக்டோபர்ல இருந்து நவம்பர் மிட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக 6 வீக்ஸ் இருக்குது. இந்த 6 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 சாப்டர்ஸும் கம்ப்ளீட் பண்ணி ப்ளஸ் அதோட ரிவிஷனுமே பார்க்குறதுக்கு நிறைய டைம் இருக்குது. குவார்ட்டர்லி மாதிரி யாராச்சும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன்னா இந்த மிட் டேர்முக்கு வந்துட்டு அதை வந்து கொஞ்சம் கோப்பப் பண்ண பார்த்துக்கோங்கப்பா. ஓகேவா? ஸோ இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க? சயின்ஸில் மட்டும் மார்க்ஸ் கம்மியாகிடுச்சு. இட்ஸ் ஓகேப்பா. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வரப்போகிற நம்மளோட மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு சென்டம் ஸ்கோர் பண்ண பாருங்கள். ஹாய் ஓவியா. இம்ரோஸ் ஹாய். ஓகே ரெடி, எல்லாரும் ரெடியாக இருக்கீங்க. அதுதான் ஓகேவா? ஸோ ஸ்டடி பிளான் பார்க்கலாமா? ஸோ இதோட ஸ்டடி பிளான் பார்க்கலாமாப்பா? எஸ்ப்பா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லலாம். யாரெல்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண ஸ்டடி பிளான் வீடியோ ஆல்ரெடி பார்த்தீங்க? ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் பார்த்தீங்க அந்த வீடியோ? ஹாய் குணசேகர். செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் இல்லையா? ஸ்ட்ரெயிட்டாக ஹாஃப் இயர்லியா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இப்போதைக்கு இந்த செகண்ட் மிட் டேர்முக்கு எக்ஸாமான போர்ஷன்ஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுவீங்க. தென் அது முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லிக்கானது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் இல்லை, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி பிளான் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேயா? பார்க்கலையா? சரி ஓகே, இப்போ பார்த்துடலாம் ஸ்டடி பிளான். ஓகேயா? ஹாய் வனிதா. ஓகே ரேவதி. ரேவதி உங்கள் பேர் வேறு என்னமோ சொல்லியிருந்தீங்க, ஆக்சுவலி நான் மறந்து போச்சு. ஹாய் வருண்ராஜ் சத்யத்ரி. ஓகே, ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு எவ்வளோ வீக்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம்? 6 வீக்ஸ் இருக்குது. அக்டோபர் என்னது இன்னிலிருந்து அக்டோபர் 6ல இருந்து இன்றைக்கி தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அக்டோபர் 6 to நவம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கன்சிடர் பண்ணிக்கோங்க. நவம்பர் 12 வரைக்கும் எடுத்துக்கோங்க. எஸ்ப்பா, ஐம் கோயிங் குட். ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதீபா நெக்ஸ்ட் இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் வந்துட்டு எப்படி அவாய்ட் பண்ணிட்டு சென்டம் ஸ்கோர் பண்ணலாங்கிறத பார்த்துக்கோங்க. எஸ்ப்பா, ரியா மேம் வந்துட்டு 11th போயிட்டுருக்காங்க லைவ். 10th நான். ஓகேயா? எஸ், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் வனிதா. ஸோ டோட்டலாக எவ்வளோ வீக்ஸ் இருக்குது? 6 வீக்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் 8 சாப்டர்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே கம்பேர் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 8 சாப்டர்ஸில் இருக்கிற போர்ஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷனுமே கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரிவிஷனுங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஓகேவா? ஓகே ஜெனிலியா, போர்ஷன்ஸோட பேஜாப்பா நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே பிரியா. ஓகே பிரியா, போர்ஷன்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா ஜெனிலியா? ஸ்டடி பிளான் பார்க்கலாமா? ஓகேப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் என்ன பார்த்தீங்கன்னா வீக் 1ஓட டார்கெட், அதாவது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கோட டார்கெட். அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 5 கெமிஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான மோஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கிற ஹை வெயிட்டேஜ் இருக்கிற நம்மளோட சாப்டர் 10
ஓகே வனிதா, ஓகேப்பா. ஸோ பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் சாப்டர் 19. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீக்குக்கான அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கான டார்கெட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும்னா இந்த சாப்டரோட 1 மார்க் கொஸ்டின், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் ஏ சென்டென்ஸு, தென் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங், அதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் இருக்கிற இந்த 3 சாப்டரில் இருக்கிற 1 மார்க் கொஸ்டின்ஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் ஏ சென்டென்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங், அந்த மாதிரி இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் என்னது ஹை வெயிட்டேஜ் இருக்கிற சாப்டர்ஸ் தான் மிட் டேர்முக்கு இருக்குது. சாப்டர் 10 அண்ட் சாப்டர் 11 வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹை வெயிட்டேஜ் இருக்கிற சாப்டர். ஸோ அதை வந்துட்டு மேக்ஸிமம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு இந்த சாப்டர் 10 வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், பட் ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ கெமிஸ்ட்ரி இது ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த சாப்டர்ஸ் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை, பட் இருந்தாலுமே எக்ஸாமுக்கு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 1-2 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இந்த சாப்டர் 5 எக்வெஸ்டிக்ஸில் வந்துட்டு கேட்பாங்க. பட் இதுலேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் இருக்கிற சாப்டர் 10 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர். 10th சயின்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹை வெயிட்டேஜ் இருக்கிற சாப்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டார்கெட் கிளியராப்பா? செகண்ட் வீக் போகலாமா? நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ செகண்ட் வீக் 2 வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் செகண்ட் வீக் என்ன பண்ணணும்னா சேம் சாப்டர்ஸ் தான், எல்லாத்துலேயுமே சேம் சாப்டர்ஸ் தான். பட் என்ன பண்ணணும்னா இது ஃபிசிக்ஸில் சாப்டர் 5, கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 10, தென் பயோவில் சாப்டர் 19 தான். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலிங் கொஸ்டின்ஸ், லாங் ஆன்சர்ஸ் இருக்குல்ல, லாங் ஆன்சர்ஸ் வந்துட்டு இந்த வீக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். லாங் ஆன்சர்ஸ். ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஆன்சர்ஸ் வந்துட்டு எஸ்பா ஓகே. ஸோ லாங் ஆன்சர், தென் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிலேயே புக் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் இருக்கும், புக் இன் கொஸ்டின்ஸ். தென் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த சாப்டர் 5ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 5ல் அக்வெஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீக் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேம் சாப்டரோட சாப்டர் 5, 10, தென் வந்து பார்த்தீங்கன்னா 19 படிக்க டைம் கொடுக்க மாட்டேங்க, நம்ம தான் டைம் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த சேம் சாப்டர்ஸோட லாங் ஆன்சர்ஸ் வந்துட்டு இந்த வீக்குக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ வீக் 2க்கான டார்கெட் கிளியரா? ஹாய் பூர்வி. ஸோ வீக் 2க்கான டார்கெட் கிளியரா? ஹாய் ஸ்பந்தனா. நெக்ஸ்ட் போகலாமா? வீக் 3 போகலாமா? வீக் 3 போகலாமா? ஓகேப்பா. ஸோ வீக் 3 என்ன பண்ணியிருக்கணும்னா ஃபிசிக்ஸில் என்னது சாப்டர் 6, தென் கெமிஸ்ட்ரியில் சேம் சாப்டர் தான் சாப்டர் 10, தென் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 20. ஸோ இந்த எதுக்காக இந்த 3 வீக்ஸுக்கு இந்த சாப்டர் 10 போட்டிருக்கேன்னா ஆல்ரெடி சொல்லிட்டோம் என்னது, இது வந்துட்டு ஹை வெயிட்டேஜ் இருக்கிற சாப்டர். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து படிச்சுக்கோங்க. இந்த சாப்டரை வந்துட்டு நல்லா டைம் எடுத்து படிச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனுங்கிறது 10th சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை வெயிட்டேஜ் இருக்கிற சாப்டர்ஸ். ஓகேவா? யார் ஸ்டார்ட் பண்ணலப்பா? ஃபர்ஸ்ட் வீக் ஓவர் இல்லைப்பா, இன்னையில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அக்டோபர் 6ல் இருந்து தான். ஓகே, அக்டோபர் 6ல இருந்து தான் ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். ஓகே, கிளியரா? ஸோ இந்த சாப்டரில் இருக்கிற என்னது இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷன்ஸை வந்துட்டு கண்டிப்பாக இந்த 3rd வீக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சாப்டர் 10ல் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒன்று ஃபுல்லாக படித்து முடிச்சவங்க வந்துட்டு அந்த வீக் வந்துட்டு அந்த ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தென் எஸ்பா, தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் 6 ஃபிசிக்ஸில் இருக்கிற சாப்டர் 6ம் பயோவில் இருக்கிற சாப்டர் 20. ஸோ இதுதான் வீக் 3க்கான டார்கெட். ஸோ வீக் 3க்கான டார்கெட் இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் 3 வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 20 to 27 தான் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்து அக்டோபர் 20 வந்துட்டு தீபாவளி வருது. ஸோ தீபாவளிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஒரு சாப்டர் ஆச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இது சயின்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே
தீபாவளி வரதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சாப்டர்ஸ் ஆச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்மளால வந்துட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியும்ல தீபாவளி டைமில். இல்லாட்டி ஐயோ நான் படிக்கலையே, தீபாவளி வேறு என்ஜாய் பண்ணணும், எக்ஸாம்ஸ் வேறு வருது, எதுக்கு அந்த கன்ஃபியூஷன். ஸோ தீபாவளிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஒவ்வொரு சாப்டர்ஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? கிளியரா? கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் வீக் 4 எடுத்து பார்க்கலாமா? வீக் 4. ஸோ வீக் 4 ஓட டார்கெட் ஃபிசிக்ஸில் வந்துட்டு சாப்டர் 6 தான். ஓகேவா? சாப்டர் 6. தென் கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 11. சாப்டர் 11. தென் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 21. ஓகேவா? ஸோ இதுதான். ஹாய் சந்தோஷினி, குட் ஈவினிங்ப்பா. எஸ் டைம் பார்க்கலையே. ஓகேப்பா. ஸோ ஒரு 500க்கு எய்ம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு, செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கு எய்ம் பண்ணி படிங்க. ஓகே, அப்போ தான் ஒரு 490 ஆச்சு கிடைக்கும். ஓகேவா? ஓகேவா வனிதா? லீவ் விட்டால் படிக்க முடியலையா? ஸோ லீவ் விட்டால் படிக்க முடியலன்னா நீங்கள் அந்த லீவை வந்துட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க, படிக்காமல் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லீவ் டேஸ்னால், இப்போ இந்த லீவ் டேஸ் முடிஞ்சிருச்சு, பட் இருந்தாலே அந்த மாதிரி லாங் லீவ் கிடைக்கும் போது டெய்லி இவ்வளோ ஹவர்ஸ் வந்துட்டு நான் படிப்பேன், அந்த மாதிரி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீக் 4க்கான டார்கெட் கிளியராப்பா? வீக் 4 கிளியரா? Physics-ல chapter 6, then chemistry-ல chapter 11, bio-ல chapter 21. Clear-ஆ? Next போலாமா? Week 5. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 4க்குள்ளே இது ஃபிசிக்ஸோட போர்ஷன்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் இந்த வீக் என்ன பண்ணணும்னா ரிவிஷன் பண்ணணும். ஃபிசிக்ஸோட சாப்டர் 5 and 6 வந்துட்டு ரிவிஷன் பண்ணணும். ஸோ இந்த ரிவிஷன் பண்ணுற டைமில் வந்துட்டு எதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும்னா ப்ராப்ளம்ஸ். ஸோ ஃபிசிக்ஸில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபிசிக்ஸில் இந்த 5 and 6th சாப்டரில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துகிட்டு அது இந்த வீக்குக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ரிவிஷன் ப்ளஸ் என்னது நம்மளோட ப்ராப்ளம்ஸை வந்துட்டு இந்த வீக்குள்ளே படிச்சிருங்க. தென் இதுலேயுமே கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 11 தான். ஸோ 11ல் இருக்கிற டீட்டெயில்டு கொஸ்டின்ஸ், லாங் ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த வீக் 5க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தென் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாப்டர், அதாவது சாப்டர் 22. ஸோ இதில் இருக்கிற புக் பேக், தென் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா? ஸோ அது எல்லாமே வீக் 5க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீக் 5க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு வீக் இருக்குது, வீக் 6. ஸோ அந்த வீக் 6 என்ன பண்ணணும்? லாஸ்ட் இருக்கிற வீக் 5க்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இந்த சிலபஸ் கவர் பண்ணுறது புக்கின் பார்க்கணும், புக் பேக் பார்க்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ், ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ், தென் கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய என்னது ரியாக்ஷன்ஸ். தென் லாஸ்ட் 6th வீக் வந்து பார்த்தீங்கன்னா வீக் 6க்கான என்னது டார்கெட் நீங்களே சொல்லுங்கள். வீக் 6க்கான டார்கெட் எல்லாருக்குமே தெரியும், 1 hour 1 hour. எஸ், வீக் 6 இஸ் தி ரிவிஷன் வீக். ஸோ இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷனுக்கான டைமு தான். ஸோ வீக் 5க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா வீக் 6ல் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு எந்த சாப்டரில் வந்துட்டு நம்ம இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிக்கணும், அது வந்துட்டு நமக்கு தெரியணும்னா ரிவிஷனுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஹாய் வனிதா, ஹாய் ஓகேப்பா, ஓகே, ரிவிஷன் தான். தென் இந்த ரிவிஷன் டைமில், எஸ்ப்பா, இந்த ரிவிஷன் டைமில் என்ன பண்ணணும்னா கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பர் சால்விங் அது வந்துட்டு இந்த ரிவிஷன் டைமில் பண்ணணும். ரிவிஷன் டைமில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பு தான் கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு சால்வ் பண்ணணும்.
ஸோ ஒரு ப்ரீவியஸ் இருக்கிற ஒரு 2-3 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே போதும். ஆல்மோஸ்ட் அதுலேயே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த சாப்டரில் இருந்துட்டு 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நிறைய கேட்குறாங்க. தென் 7 மார்க்ஸ் கொஸ்டின் வந்துட்டு என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் வருது, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்லாம் என்ன, அதெல்லாம் நமக்கு தெரியணும்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரு 2-3 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே கூகுளில் கூகுளில் இருக்குப்பா. ஜஸ்ட் வந்து சர்ச் பண்ணாலே போதும் கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணியிருக்கணும். ஸோ ஸ்டடி பிளான் கிளியரா? ஸ்டடி பிளான் கிளியரா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே கூகுளில் இருக்குப்பா. ஜஸ்ட் சர்ச் பண்ணாலே போதும், வந்துடும். ஓகேயா? ஓகேயா? ஸோ இந்த 6 வீக்ஸோட டார்கெட்ஸ் ஸ்டடி பிளான் எல்லாமே கிளியரா? கிளியராப்பா? இம்பார்ட்டன்ட் செகண்ட் மிஸ்டேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே சொல்லி தரேன். ஓகேவா? ஜஸ்ட் வெயிட். கிளியராப்பா? ஸோ இதோட டீட்டெயில்டான வீடியோ என்னது, இந்த ஸ்டடி பிளானோட டீட்டெயில்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ப்பா ஓகே. ஸோ இந்த ஸ்டடி பிளானோட டீட்டெயில் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். தென் இது வரைக்கும் பார்க்காதவங்க அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே வந்துட்டு வீக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு கரெக்டாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேப்பா ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க இந்த லைவ் முடிச்சுட்டு இந்த வீடியோ வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளியரா? தென் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே யூடியூப் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணும்போது ஒரு கிளாஸ் முடிச்சு நெக்ஸ்ட் கிளாஸ் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் லேக் இருக்குது இல்லையா? ஸோ எப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் வரும் அப்படி தெரியாது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நம்மளோட 100 லேர்னிங் ஆப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே வந்துட்டு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே டெய்லி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லைவ் கிளாஸஸ் இருக்கும். தென் அதில் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டோடையும் கைட் புக்ஸ் இருக்கும். ஹோம்ஒர்க் எல்லாமே எப்படி ஹோம்ஒர்க் எல்லாம் இருக்கும்பா. டெய்லி எல்லாருக்குமே எல்லா ஸ்கூல்லையுமே ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. தென் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் முடிச்சுட்டு நீங்கள் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் கொஞ்சம் தூக்கம் வர டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம்ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் விட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படின்னா மைண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த ஹோம்ஒர்க்ஸ் எல்லாமே படிக்கிற விஷயம் அதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தென் கொஞ்சம் தூக்கம் வரும்போது இந்த ஹோம்ஒர்க்ஸ் வந்து பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் டைம் வந்துட்டு பேலன்ஸ் ஆகி போகும். தென் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களை வந்துட்டு என்னது கைட் பண்ணுறதுக்கு மென்டர்ஸ் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க்ஸில் ஏதாச்சும் டவுட் இருக்கா, இல்லை உங்களுக்கு வந்து ஏதாச்சும் போர்ஷன் ஸ்டஃப்பாக இருக்கா, உங்களுக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட PDF ப்ரொவைட் பண்ணுவாங்க. சால்வ்டு க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் எல்லா சப்ஜெக்ட்லேயும் இருக்கிற ஃபார்முலா ஷீட் we will provide. தென் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப், ஒரு டாப்பர் ஆகணும்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்துட்டு வீக்லி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட் வந்துட்டு வீக்லி அட்டென்ட் பண்ணாலே போதும், எக்ஸாமை வந்துட்டு ஃபியர் இல்லாமல் நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஆப்பில் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் எக்ஸாம் கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேட்ச் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. நியூ பேட்சஸ் வந்துட்டு அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி இந்த நம்பர்ஸுக்கு 10th இந்த நம்பர் ஓகேவா? ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். தென் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 3 days ஃப்ரீ ட்ரையல் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 days ஃப்ரீ ட்ரையல் அவைலபிளாக இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். 3 daysலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் வந்துட்டு எவ்வளோ அளவுக்கு இன்ட்ராக்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நம்பருக்கு கால் பண்ணால் அவங்க சொல்லுவாங்கப்பா. கைட் புக்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா மென்டர்ஸ் இருக்கும். உங்களை கைட் பண்ணுறதுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே மென்டர்ஸ் இருக்கும். இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும். ஓகேவா? எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டெய்லி 2 hours லைவ் கிளாஸஸ் இருக்குது. வீக்லி டெஸ்ட் இருக்குது. டெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு ஒரு எக்ஸாமை வந்துட்டு என்னது ஃபியர் இல்லாமல் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் 10th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான நம்பர் இதுதான் 9159152421. ஓகேவா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 days ஃப்ரீ ட்ரையல் அட்டென்ட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அளவுக்கு வெர்த்தாக இருக்குது இந்த 100 லேர்னிங் ஆப்னு சொல்லிட்டு. ஓகேவா? கிளியரா? ஸோ இன்னைக்கு இந்த லைவ் கிளாஸில் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபீஸ் அதிகம் இல்லைப்பா.
ஸோ ஃபீ டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ண அவங்களே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த லைவ்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, சாப்டர் 10 இருக்கு இல்லையா, சாப்டர் 10ங்கிறது ஹை வெயிட்டேஜான சாப்டர்ங்கிறது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் கெமிஸ்ட்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸ்ல ஹை வெயிட்டேஜ் இருக்கிற ஒரு சாப்டர் தான் நம்மளோட என்னது டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே பிரதீபா. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு இந்த லைவ் கிளாஸ்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ ரெடியாப்பா? ரெடியா? இல்லப்பா, ஃபீஸ் எல்லாம் அதிகம் இல்லை. என் பேர் காவியாப்பா. வருண். ரெடியா? எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? டிஸ்கஸ் பண்ணலாமா? யாருக்கெல்லாம் இந்த லெசன்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி ஸ்கூல்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க? யாருக்காச்சும் இந்த லெசன்ஸ் வந்துட்டு ஸ்கூல்ல ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணவங்க இருக்காங்களாப்பா? எஸ்பா. ஹாய் ஜானகி. ஸோ ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணவங்க இருக்காங்களாப்பா இந்த சாப்டர் 10 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்? ஓகே எஸ்பா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே பிரதீபா. ஓகே. ஸோ மோஸ்ட்லி யாருக்குமே எடுக்கலை ஸ்கூலில், கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ வருண் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரிவிஷன் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் நடத்தாதவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துகிட்டு இந்த கிளாஸை கவனிச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, உங்களுக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு முருகேஷ், ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாமா? ரெடியா? யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்கிறது ஒரு ஃபயர் எமோஜி போடுங்க. பயாலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம்ப்பா. யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? ஓகே, சிவா ரெடி. ஓகே, பூர்வி ரெடி. குணேஷேகர் எஸ்பா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே டிஸ்கஸ் பண்றோம் இன்னைக்கு. ஓகேயா? ஓகேப்பா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் ஆர் கால்டு தெர்மோலைசிஸ் ரியாக்ஷன். தெர்மோலைசிஸ் ரியாக்ஷன்னா என்ன? ஒரு ரியாக்ஷனை எப்போ வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெர்மோலைசிஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அதுதான் கொஸ்டின். இது வந்துட்டு ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ தெர்மோலைசிஸ் ரியாக்ஷன் என்ன? தெர்மோனா என்னப்பா? தெர்மோனா என்னது? வாட் இஸ் மீன் பை தெர்மோ? ஓகேப்பா. ஓகேப்பா. ஹீட். ஹீட். எஸ், கரெக்ட். ஸோ தெர்மோனா என்னது? ஹீட். தென் லைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் லைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன். ஓகேவா? பிரேக் டவுன். பிரேக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டை வந்துட்டு பிரேக் பண்ணுறது. ஒரு பாண்டை வந்துட்டு பிரேக் எஸ்பா, ஒரு பாண்டை வந்துட்டு பிரேக் பண்ணுறது. ஸோ இந்த வேர்ட்லேயே தெர்மோலைசிஸ்ல இருந்துட்டே அது அந்த ரியாக்ஷன் என்னன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஹீட்டை யூஸ் பண்ணி ஒரு காம்பவுண்ட்ல இருக்கிற பாண்டை வந்துட்டு நம்ம பிரேக் டவுன் பண்ணுறது. that type of reaction using heat breaking down the bond between the compounds. ஸோ ஒரு காம்பவுண்ட்ல இருக்கிற பாண்டை வந்துட்டு என்னது ஹீட்டை யூஸ் பண்ணி பிரேக் பண்ணுறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரியாக்ஷனை தான் we call it as thermolysis reaction. கிளியரா? தெர்மோலைசிஸ் ரியாக்ஷன்னா ஹீட் யூஸ் பண்ணி இல்லை டெம்பரேச்சர் யூஸ் பண்ணிட்டு ஒரு காம்பவுண்ட்ல இருக்கிற ஒரு ரியாக்டன்ட்ல இருக்கக்கூடிய பாண்டை வந்துட்டு நம்மளால பிரேக் பண்ண முடியும். that kind of reaction is called என்னது? தெர்மோலைசிஸ் ரியாக்ஷன். கிளியரா? then in this type of reaction அது வந்துட்டு எப்படி சொல்றாங்க? reactant is decomposed. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா தெர்மோலைசிஸ் ரியாக்ஷன்ல வந்துட்டு என்ன நடக்குதுன்னா அந்த காம்பவுண்டை வந்துட்டு we will decompose. நம்ம என்ன பண்றோம்? டீகம்போஸ் பண்றோம். ஒரு ரியாக்டன்ட் வந்து பார்த்துட்டேன்னா ஒரு ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ரியாக்டன்ட்டை டீகம்போஸ் பண்றோம். டீகம்போஸ் பண்றது எதை யூஸ் பண்ணி டீகம்போஸ் பண்றோம்? பை அப்ளையிங் ஹீட். ஹீட் அப்ளை பண்ணி ஒரு ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய ரியாக்டன்ட்டை வந்துட்டு டீகம்போஸ் பண்றது. ஓகேவா? தென் as the molecule is dissociated by absorption of heat. அது எப்படி வந்துட்டு அது பாண்ட் வந்து பிரேக் ஆகுதுன்னா அந்த காம்பவுண்ட் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ரியாக்டன்ட் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு it will dissociate. அது வந்துட்டு அந்த பாண்டை வந்துட்டு பிரேக் பண்ணி அதில் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு ரெண்டா அப்படியே
பிரிஞ்சு வருவாங்க, செப்பரேட் பண்ணி வருவாங்க, டிசோசியேஷன் நடக்கும். அந்த ரியாக்டன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிசோசியேஷன் நடக்கும் பை அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட். ஹீட் வந்து அப்சார்ப் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரியாக்டன்ஸ் வந்துட்டு என்ன ஆகும், என்னது டிசோசியேட் ஆகும். தென் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரியாக்ஷன் தான் we call it as thermolysis reaction. So thermolysis reaction na enna, it is just a breakdown of bond in a compound by applying heat. Heat apply பண்ணிட்டு bond break பண்றது, that kind of reaction is called as என்னது, thermolysis reaction. So for example இங்க வந்து பாத்தீங்கன்னா mercuric oxide எடுத்திருக்கோம். mercuric oxide வந்துட்டு heat apply பண்ணா mercury தனியாவும் oxygen தனியாவும் separate ஆகி நமக்கு கிடைக்கும். இங்க வந்துட்டு decomposition reaction தான் நடக்குது. So mercuric oxide வந்துட்டு heat apply பண்ணா mercury molecule தனியாவும் oxygen molecule தனியாவும் நமக்கு கிடைக்கும். இதுதான் thermolysis reaction. ஈஸி தானே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ஈஸி தானேப்பா இந்த क्वेश्चन? கிளியரா இந்த क्वेश्चन? பிரதீப், தென் சிவபாரதி, வருண், கிளியரா இந்த ரியாக்ஷன்? கிளியரா thermolysis reaction? கிளியரா? once more. ஓகே, ஸோ இதில் ஒன்றும் இல்லைப்பா, ஜஸ்ட் வந்துட்டு ஹீட் அப்ளை பண்ணிட்டு, இல்லை ஒரு ரியாக்டன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா we will apply heat. ஓகேவா? ஹீட் அப்ளை பண்ணி அதில் இருக்கிற பாண்ட்ஸை, அதில் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு அதில் உள்ள ஒரு பாண்ட் இருக்கும்ல, கெமிக்கல்ஸ் எல்லாமே எதில் வந்துட்டு ஸ்டாண்ட் ஆகுது, ஒரு பாண்டில் தான் அங்கே வந்துட்டு அதோட எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ அந்த பாண்டை பிரேக் பண்ணுறது, அதுதான் நம்மளோட thermolysis reaction. ஓகே பிரதீபா, ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? Explain the types of double displacement reaction with example. Double displacement reaction என்ன, அதோட டைப்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. தென் ஒரு எக்ஸாம்பிளை வச்சுட்டு அதை டிஃபைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் நீங்கள் படிக்கிறேன் அப்படின்னா அதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸும் சேர்த்து படிங்க. ஸோ அப்போ தான் சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டெஃபினிஷன் வந்துட்டு ஞாபகம் இல்லை, ஆனால் ரியாக்ஷன் தெரியும். ஸோ அந்த ரியாக்ஷன்லேருந்து அதுக்கான டெஃபினிஷனை நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணணும், ஒரு ரியாக்ஷன் படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்து வச்சுக்கோங்க. 10th சாப்டர்ப்பா, டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ரியாக்ஷன் படிக்கும்போது எப்படி படிக்கணும், ஒரு எக்ஸாம்பிள் வச்சு என்ன ரியாக்ஷனாக இருக்கணும். மோஸ்ட்லி வந்துட்டு இந்த சாப்டரில் எல்லாமே டைப்ஸ், ரியாக்ஷனோட டைப்ஸ். ஸோ ஒரு ரியாக்ஷனுக்கும் இன்னொரு ரியாக்ஷனுக்கும் எப்படி நம்மளால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும்னா அதோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஒரு ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள் வச்சு படிங்க. அப்போ தான் கெமிஸ்ட்ரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள் வச்சு படிங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் போகும்போது 10 லெவலெல்லாம் போகும்போது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிற ஒரு போர்ஷன் வரும். அதில் எல்லாமே ரியாக்ஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போலேருந்தே ட்ரெயின் ஆகிக்கோங்க. ஒரு ரியாக்ஷன் படிக்கணும்னா அதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸும் கம்பைன் பண்ணி படிங்க. ஸோ இங்கே இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனோட டைப்ஸை எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. anyone is enough. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் அப்படின்னு சொன்னேன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஆச்சு உங்களுக்கு தெரியணும். உங்களால் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் படிக்க முடியும்னா that will be better. சப்போஸ் ஒரு கொஸ்டினில் வந்துட்டு 2 எக்ஸாம்பிள் அந்த மாதிரியும் வரலாம். நான் சொன்னது எதுக்குன்னா அந்த டெஃபினிஷன் உங்களுக்கு தெரியணும்னா அதோட ரியாக்ஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னேன். ஓகே ஹன்சிகா, ஓகேப்பா. ஸோ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா என்னதுப்பா? டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் யாருக்காச்சும் தெரியுமா? வாட் இஸ் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்? அதோட டைப்ஸ் தான் இந்த கொஸ்டின். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? வாட் இஸ் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுங்க. தெரியலன்னா இட்ஸ் ஓகே. ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணவங்க இருக்காங்கல்லப்பா, அவங்க சொல்லுங்க. யாராச்சும் ஒருத்தங்க சொல்லுங்க. வாட் இஸ் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்? ஓகேப்பா. ஸோ நானே சொல்கிறேன். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா ஒரு ரியாக்ஷன் எடுத்துட்டோம்னா அதில் ரியாக்டன்ஸ் இருக்கும் இல்லையா? இல்லைப்பா, ஒரு ரியாக்ஷன் எடுத்துட்டோம்னா அதில் ரியாக்டன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ரியாக்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஒரு ரியாக்ஷனை வந்துட்டு 2 ரியாக்டன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ரியாக்டன்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸோ இல்லாட்டி அதில் இருக்கிற அயான்ஸோ, எலமெண்ட்ஸ் ஆர் தென் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அயான்ஸ்,
ஒரு காம்பவுண்ட் எடுத்துட்டேன்னா அதில் எலிமெண்ட்ஸ் அயான்ஸ் இருக்கும் இல்லையா? எஸ்பா, வெரி குட் பிரதீபா. ஸோ அதில் இருக்கிற எலமெண்ட்ஸோ இல்லை அயான்ஸோ வந்துட்டு அந்த ரெண்டு காம்பவுண்டுக்கு நடுவில் அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் அண்ட் அயான்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுறது இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய டபுள், ஓகேவா, ரெண்டு காம்பவுண்டுக்கும் நடுவில் அந்த எலமெண்ட் ஆர் அயான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை அயான் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு நடந்திருக்கணும். that kind of reaction is called double displacement reaction. okay, that kind of reaction and the exchange elements or ions or exchange between two compounds, அதுக்கு தான் நம்ம double displacement reaction னு சொல்றது. yes pa, very good ஜெகன். yes pa, மங்கை கரசி. then அதோட டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வந்துட்டு ரெண்டா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் there are two major classes of double displacement reaction. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா first one is precipitation reaction. so first one என்னது? precipitation reaction. then second type என்னன்னு பார்த்தீங்கன்னா neutralization reaction. so double displacement reaction ஓட டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா precipitation reaction, then வந்து பார்த்தீங்கன்னா neutralization reaction. so these are the types. yes pa, precipitation reaction ஓட definition தான் அது. so precipitation reaction என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா when an aqueous solution னா ஒன்றும் இல்லை, வாட்டர் இருக்கிற சொல்யூஷன், அவ்வளோதான். so water present இருக்கக்கூடிய சொல்யூஷன் தான் we call it as aqueous solution. aqueous solution of two compounds are mixed. இங்க வந்து double displacement reactionல கண்டிப்பா ரெண்டு compounds இருக்கணும். so ரெண்டு compounds ஓட aqueous solution வந்துட்டு நம்ம mix பண்ணா, ரெண்டு compounds ஓட aqueous solutions நம்ம mix பண்ணா, then வந்து பாத்தீங்கன்னா அவங்க react ஆகி அந்த ரெண்டு compounds react ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்னா either வந்துட்டு insoluble இருக்கக்கூடிய ஒரு compound இல்ல soluble இருக்கக்கூடிய ஒரு compound வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இந்த two compounds வந்துட்டு react ஆகி two compounds ஓட aqueous solutions வந்துட்டு react ஆகி either வந்துட்டு நமக்கு insoluble இருக்கக்கூடிய ஒரு compound கிடைக்கும் இல்லாட்டி soluble இருக்கக்கூடிய ஒரு compound கிடைக்கும். so இந்த மாதிரி இருக்கக்கூடிய reaction தான் we call it as precipitation reaction. precipitation நடக்கும், ஏதாச்சும் ஒரு compound வந்துட்டு கண்டிப்பா form ஆகும். இந்த டாபிக் இருக்குப்பா. so these kind of reactions is called precipitation reaction. ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க lead nitrate எடுத்திருக்கோம், then வந்து பார்த்தீங்கன்னா potassium iodide. so இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு, இங்க potassium இருக்கு, iodide இருக்கு, then இதுல வந்து பார்த்தீங்கன்னா lead இருக்கு, then வந்து பார்த்தீங்கன்னா nitrate இருக்கு. so இந்த nitrate இங்க போகும், then வந்து பார்த்தீங்கன்னா இந்த iodide இங்க வரும். அப்படிதான் என்னது எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், exchange clear-ஆ? இங்க இருக்கிற iodine வந்துட்டு lead கூட கம்பைன் ஆகும், then இங்க இருக்கிற nitrate molecule வந்து பாத்தீங்கன்னா potassium கூட என்னது bond form ஆகி இங்க PbI2 கிடைக்கும், இங்க வந்து பாத்தீங்கன்னா KNO3 கிடைக்கும். இங்க வந்துட்டு exchange நடந்திருக்கு, ions வந்துட்டு exchange ஆகிருக்கு, lead இருக்கு, lead nitrate இருக்கிற nitrate வந்துட்டு potassium கூட கம்பைன் ஆயிருக்கு, then potassium iodide இருக்கிற iodide வந்துட்டு lead கூட கம்பைன் ஆகி lead iodide கிடைக்குது. clear-ஆப்பா? example clear-ஆ? precipitation reactions clear-ஆப்பா? any doubts? புரிஞ்சிருச்சா இந்த reaction plus example clear-ஆ? clear-ஆப்பா? so next neutralization reaction பார்த்துடலாமா? okay பா. so next type of double displacement reaction என்னன்னா neutralization reaction. அது நேம்லயே இருக்கு, நியூட்ரலா கன்வர்ட் பண்றது, ஒரு காம்பவுண்ட வந்துட்டு நியூட்ரலா கன்வர்ட் பண்ற ஒரு ரியாக்ஷன். so நியூட்ரலா கன்வர்ட் பண்ணனும்னா அங்க எதுக்கு நடுவுல ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்? ஆசிடுக்கும் பேஸுக்கும் நடுவுல தான் அந்த ரியாக்ஷன் வந்துட்டு நடக்கணும். ஆசிடும் பேஸும் வந்து கம்பைன் ஆகி தான் நமக்கு ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட் வந்து கிடைக்கும். so acid reacts with a base. ஒரு ஆசிட் ஒரு பேஸ் கூட ரியாக்ட் ஆகி எதர் வந்துட்டு நமக்கு சால்ட் கிடைக்கும் இல்ல சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்கும். ஸோ ரெண்டுமே என்னது நியூட்ரலா இருக்கக்கூடிய காம்பவுண்ட், சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும். ஒரு ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆகி we will get என்னது சால்ட் தென் வாட்டர். these kind of reaction. ஸோ இங்க ரெண்டுமே ஃபார்ம் ஆயிருக்கக்கூடிய ரெண்டு காம்பவுண்ட்ஸுமே என்னது நியூட்ரல் காம்பவுண்ட்ஸ். ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆகி we will get our neutral compounds. so these kind of reaction is called என்னது neutralization reaction. ஓகேவா? so neutralization reaction. so இங்க என்ன நடக்குதுன்னா இந்த neutralization reactionல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஸும் ஆசிடும் வந்துட்டு நியூட்ரல் ஆகுது.
ஓகேவா இந்த ரியாக்ஷன்ல என்ன நடக்குது ஆசிடும் நியூட்ரல் ஆகுது பேஸும் நியூட்ரல் ஆகி தென் ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது ஓகேயா தென் அதோட எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் சோடியம் ஹைட்ராக்சைடும் கம்பைன் ஆகி இங்க வந்துட்டு அயன் எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும் ஸோ இங்க இருக்கிற Cl வந்துட்டு சோடியம் கூட பாண்ட் ஃபார்ம் ஆகும் தென் இங்க இருக்கிற OH வந்து பாத்தீங்கன்னா இந்த H கூட கம்பைன் ஆகி இங்க OH கம்பைன் ஆகி we will get வாட்டர் molecule கிடைக்குது H2O molecule கிடைக்குது இங்க இருக்கிற Cl சோடியம் கூட போய் NaCl is a salt right NaCl என்னது it is a salt right so ஒரு acid என்னது எங்க HCl is an acid then NaOH இங்கிறது ஒரு base so acidum baseum combine ஆகி sodium chloride then waterum form ஆகுது ஒரு saltum then வந்து பாத்தீங்கன்னா waterum form ஆகுது இதுதான் நம்மளோட neutralization reaction so these are the types of என்னது double displacement reactionல என்ன நடக்குது ions இல்லாட்டி elements ஓட exchange நடக்கும் ரெண்டு compoundsக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ions இல்ல அதோட elements ஓட என்னது exchange so the type வந்து பாத்தீங்கன்னா precipitation reaction then வந்து பாத்தீங்கன்னா neutralization reaction இந்த question clear ஆ next question போலாமா clear ஆ doubts இருக்கா explain பண்ணனுமா மறுபடியும் clear ஆ சீக்கிரம் சொல்லுங்க clear ஆப்பா சொல்லுங்க ஜெகன் மங்கைக்கரசி பிரதீபா clear ஆப்பா next போலாமா ஓகேப்பா ஓகே so next question என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா இது வந்துட்டு 7 மார்க்ல வரக்கூடிய ஒரு question 7 மார்க் செக்ஷன்ல வர ஒரு question ஓகே ராஜேஸ்வரி so 7 மார்க்ஸ்ல கேக்குறதுக்கு chances இருக்கக்கூடிய ஒரு question பா என்னன்னு கேட்டிங்கனா explain the factors influencing the rate of reaction ஒரு reactionோட rate வந்துட்டு என்னெல்லாம் factors வந்துட்டு depend பண்ணி இருக்கு ஒரு reactionோட rate வந்துட்டு என்னெல்லாம் factors depend ஆகி இருக்கு then each factors எப்படி ஒரு reaction வந்துட்டு affect ஆகுது அதுதான் இந்த question என்னெல்லாம் factors இருக்கு then வந்து பாத்தீங்கன்னா அந்த factors ஓகே பிரதீபா அந்த factors வந்துட்டு எப்படி ஒரு reaction rate வந்துட்டு என்னது affect ஆகுது so reaction ஓட rate என்னன்னு பாத்தீங்கன்னா அது என்னதுப்பா what is the rate of a reaction ஒரு reaction ஓட rate எப்படி define பண்ணலாம் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியற ஒரு question ஒரு reaction ஓட rate வந்துட்டு எப்படி நம்மளால define பண்ண முடியும் what is the rate of reaction என்னதுப்பா தெரியலையா it is a rate of reaction ஈஸியா அத வந்துட்டு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நானே சொல்றேன் ஒரு ரியாக்ஷனோட ரேட்ங்கிறது என்னது ஸ்பீட் ஆஃப் தி ரியாக்ஷன் so reaction நடக்கும்போது அதுல இருக்கிற reactant வந்துட்டு ப்ராடக்ட்டா கன்வர்ட் ஆகுது reactant வந்துட்டு ப்ராடக்ட்டா கன்வர்ட் ஆகுற அந்த process தான் we call it as என்னது reaction so speed of that reaction is called as ஒரு reactant வந்து பாத்தீங்கன்னா எவ்ளோ ஸ்பீட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்டா கன்வர்ட் ஆகுது எவ்ளோ ஸ்பீட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்டா கன்வர்ட் ஆகுது that is known as rate of reaction அதுல நடக்கிற அந்த ரியாக்ஷனோட ஸ்பீட தான் we call it as என்னது rate of reaction then அத என்னது எஃபெக்ட் பண்ற factors இல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற factors என்னன்னு பாத்தீங்கன்னா nature of reactants அந்த ரியாக்ஷன்ல நம்ம எடுத்துக்க கூடிய அந்த ரியாக்ஷன்ஸோட என்னது நேச்சர் ஓகேவா அந்த ரியாக்டன்ஸ் ஓட நேச்சர் அந்த ரியாக்டன்ஸ் எப்படி இருக்கும் அதோட நேச்சர் வந்துட்டு டிபெண்ட் பண்ணி என்னது அந்த ரேட் வந்துட்டு என்னது எஃபெக்ட் ஆகுது அந்த ரியாக்ஷனோட ரேட் வந்துட்டு எஃபெக்ட் ஆகுது தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன் னா ஒண்ணும் இல்லப்பா அதுல இருக்க அந்த அமௌண்ட்
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ட் வந்துட்டு 1 mole எடுத்திருக்கோம். தென் அதே ரியாக்டண்ட்டை வந்துட்டு 2 mole எடுத்துட்டா அந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது? ஸோ அதுதான் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன். அமௌண்ட் ஆஃப் தி என்னது ரியாக்டன் அதை பேஸ் பண்ணி ஒரு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது. தென் டெம்பரேச்சரை பொறுத்து எப்படி ஒரு ரியாக்ஷன் ரேட்டு வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. தென் கேட்டலிஸ்ட், தென் ப்ரெஷர், தென் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரியாக்டன், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரியாக்டன். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்மளோட ரியாக்ஷன் ரேட்டை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேயா, கிளியரா? தென் ஈச் 1 by 1 பார்த்துடலாமா? ஃபேக்டர்ஸ் கிளியரா? நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களாப்பா? ஒவ்வொரு ஃபேக்டர்ஸுமே பார்த்துடலாமா? 1 by 1 நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ஸ் வந்துட்டு எப்படி அது வந்து ஃபாஸ்ட் ஆக்குதா இல்லை ஸ்லோ ஆக்குதா ஒரு ரியாக்ஷனை பார்க்கலாமா? பார்க்கலாமா? ஓகேப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னோம்? நேச்சர் ஆஃப் தி ரியாக்டன்னு சொன்னோம். நேச்சர் ஆஃப் தி ரியாக்டனை பேஸ் பண்ணி எப்படி ஒரு ரியாக்ஷன் ரேட் இருக்குது, ஒரு ரியாக்ஷன் ரேட்டு எப்படி நேச்சர் ஆஃப் தி ரியாக்டன். ஓகேப்பா, ஓகே. தென் the reaction of sodium with hydrochloride. ஒரு example வச்சு பார்த்துடலாம். Reaction of a sodium with hydrochloride is faster than reaction with acetic acid. So sodium metal எடுத்துட்டோம்னா அதோட reaction வந்துட்டு hydrochloric acid கூட react ஆகுறதும் then acetic acid ஓட react ஆகுறதும் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்குது. அசிடிக் ஆசிட் கம்பேர் பண்ணும்போது சோடியமும் நம்மளோட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ரியாக்ட் ஆகுது. ஃபாஸ்டர் தேன் என்னது அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிடை கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நம்மளோட சோடியம் மெட்டல்ஸ் வந்துட்டு என்னது ரியாக்ட் ஆகுது. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா ஸோ இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் இங்கே வந்துட்டு சோடியம் வந்துட்டு ரெண்டுலேயும் சேம் தான். இங்கே அசிடிக் ஆசிடும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ஸ்ட்ரென்த்து அதோட அசிடிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்னா அசிடிக் ஆசிடை கம்பேர் பண்ணும்போது அதோட அசிடிக் ஆசிட் ஸ்ட்ரென்த்து வந்துட்டு கொஞ்சம் ஹையராக இருக்கும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகேப்பா. ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ஆசிட் ஸ்ட்ரென்த் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அசிடிக் ஆசிடை கம்பேர் ஆசிட்ஸை வச்சுட்டு ஒரு ரியாக்ஷன் நடக்கிறோம் அப்படின்னா அதோட அசிடிக் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் அந்த ரியாக்ஷன் டிபெண்ட் ஆகிருக்கும். அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசிடோட ஸ்ட்ரென்த்து தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஆசிட் ரியாக்ஷன் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த ஆசிடோட ஸ்ட்ரென்த்து தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் என்னது ஆசிட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. அதனால தான் சோடியம் வந்துட்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட அந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குது. அசிட்டிக் ஆசிடை கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட இருக்கிற ரியாக்ஷன் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும். தென் அதனால தான் என்னது ஸோ அசிடிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆனால் என்ன நடக்கும்? அதோட ஆக்டிவ்னஸ் வந்துட்டு என்னது நிறைய ரியாக்ட் ஆகும். மோர் ரியாக்டிவ் தென் தி அசிட்டிக் ஆசிட். அதனால தான் இந்த ரியாக்ஷன் வந்துட்டு ஸ்பீடாக நடக்குது. ஸோ நேச்சர் ஆஃப் தி என்னது இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த எக்ஸாம்பிள்லேருந்து என்ன தெரியுது? சோடியம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் இந்த ரியாக்ஷனில் என்ன தெரியுது? நேச்சர் ஆஃப் தி ரியாக்டன் நம்ம எடுக்கிற அந்த ரியாக்டண்ட்டை பேஸ் பண்ணிட்டு ரியாக்ஷன் ரேட்டு வந்துட்டு என்னது டிஃபர் ஆகும். ஸோ நமக்கு ஒரு ஃபாஸ்டர் ரியாக்ஷன் நடக்கணும்னா சோடியம் கூட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் யூஸ் பண்ணணும். அசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணால் அந்த ரியாக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். கிளியராப்பா? கிளியரா? தென் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தீங்கன்னா இதே எக்ஸாம்பிள் தான் சோடியமும் HCl கம்பைன் ஆகி சோடியம் குளோரைடும் H2 கேஸாகவும் வெளியே போயிடும். சோடியம் குளோரைடு கிடைக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா H2 கேஸ் வெளியே போயிடும். தென் இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக தான் நடக்கும். ஸோ இதுதான் நேச்சர் ஆஃப் ரியாக்டன். நேச்சர் ஆஃப் ரியாக்டண்ட்டை பொறுத்து எப்படி ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு இது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். நம்ம எடுக்கிற இந்த அமௌண்ட், நம்ம எடுக்கிற ரியாக்டண்ட்டோட அமௌண்ட் பேஸ் பண்ணி அமௌண்ட் ஆஃப் தி ரியாக்டன்ட் அதை பேஸ் பண்ணி எப்படி ஒரு ரியாக்ஷன் ரேட்டை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. தென் சேஞ்சிங் தி அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ் தி ரியாக்ஷன் ரேட். ஸோ அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன நடக்கும்? அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆனால் என்ன நடக்கும்? ரியாக்ஷன் ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆகும்.
amount increase பண்ணா reaction rate increase ஆகும். So ஒரு reaction first நம்ம 1 mole வச்சு இல்ல கிராம்ஸ்லயே சொல்லிடலாம். ஒரு reaction வச்சுட்டு first வந்துட்டு எடுக்கிற இந்த react வந்துட்டு நம்ம 25 grams எடுத்திருக்கோம். 25 grams எடுத்துட்டு ஒரு reaction வந்துட்டு நம்ம perform பண்ணோம். Then அதே reactant நம்ம ஒரு 50 grams வச்சுட்டு same reaction convert பண்ணா இந்த reaction தான் fast நடக்கும். இந்த reaction தான் fast நடக்கும். 10th chapter பா. 10th chapter la irukra question da. So and the amount of reactant and inga irukra amount reactant oda amount vandittu increase panna and the reaction rate me increase agum. Edunala appadina anga vandittu neriya irukku illaya, so neriya irukumbodhu easy ah vandittu react aidum. Then more the concentration, more particles are available per volume. So more particles available ah irukku, adanalaye indha reaction vandittu enna nadakum, faster ah nadakum, hence faster the reaction. So more concentration, more number of particles. So more number of particles na reaction will be fast. Clear appa? Concentration clear ah? Concentration clear appa? Then next enna chapter na temperature base பண்ணி. Okay Jayasri. So temperature base பண்ணி ஒரு reaction rate எப்படி ஆகுது? Temperature obviously temperature increase பண்ணா நம்மளோட reaction rate மே increase ஆகும். But அதுல backல என்ன நடக்குதுன்னா increasing the reaction temperature. Reaction temperature நம்ம increase பண்ணா energy to break down more bonds. ஒரு reaction நடக்கணும்னா அதுல இருக்கிற reactants ஓட bonds வந்துட்டு first நம்ம break பண்ணணும். அங்க break பண்ற energy வந்துட்டு இந்த temperatureல இருந்து தான் கிடைக்குது. So temperature நம்ம increase பண்ணா அங்க எனர்ஜியும் அதிகமா இருக்கும். So energy increase ஆனா ஈஸியா நம்மளால அந்த bond வந்துட்டு break பண்ண முடியும். So ஈஸியா அந்த bond break பண்ணா ஃபாஸ்டா நம்மளால reaction perform பண்ண முடியும். அவ்வளவுதான். கிளியரா? increase பண்ணா reaction ஓட temperature increase பண்ணா more energy will be available. So அந்த more energy வச்சிட்டு ஈஸியா நம்ம அதுல இருக்கிற bonds வந்துட்டு break பண்ண முடியும். So அதனாலயே reaction வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கும். temperature increase பண்ணா reaction temperature increase பண்ணா it will speed up the reaction. It will speed up the reaction. Then next term என்ன பாத்தீங்கன்னா pressure base பண்ணி எப்படி reaction rate வந்துட்டு increase ஆகுதா decrease ஆகுதா. So pressure ஓட influence எப்போ வரும்னா நம்ம எடுக்கிற reactants வந்துட்டு கேஸா இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ற reactants ஒரு reactionல யூஸ் பண்ற reactants வந்து பாத்தீங்கன்னா gas phaseல இருக்கும்போது தான் இந்த pressureோட என்னது influence அங்க வரும். pressureோட influence அங்க வரணும்னா என்னது reactants வந்துட்டு கேஸா இருக்கணும். reactants வந்து பாத்தீங்கன்னா கேஸா இருக்கணும். Then pressure increase பண்ணா அந்த மாதிரி இருக்கக்கூடிய gaseous reagents நம்ம எடுத்திருக்கோம். So அந்த கேஸ்ல நம்ம pressure increase பண்ணா என்ன நடக்கும்னா reaction rate மே increase ஆகும். pressure increase பண்ணா gaseous reactants ஓட கேஸ்ல pressure increase பண்ணா அந்த reaction rate மே அந்த reaction வந்துட்டு ஃபாஸ்டா நடக்கும். எதனால அப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம pressure increase பண்ணா upon increasing the என்னது pressure increase பண்ணா ஒரு compoundல இருக்கக்கூடிய அந்த molecules இருக்கு இல்ல particles-னே கன்சிடர் பண்ணிக்கோங்க. So the particles வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸா வரும். pressure அங்க ஜாஸ்தியா இருக்கு. So each particles so pressureக்கு முன்னாடி pressure நம்ம increase பண்றதுக்கு முன்னாடி suppose அந்த particles இப்படி இருக்குதுன்னா pressure increase பண்ணா it will என்னது க்ளோஸா வரும். இப்படி க்ளோஸா வரும். So இப்படி க்ளோஸா வந்தா அந்த collisions நடக்கும். அந்த particles நடுவுல collisions நடக்கும். அந்த collisions நடந்ததனால தான் நமக்கு என்னது ப்ராடக்ட் கிடைக்குது. ஒரு ரியாக்ஷன்ல அந்த particlesக்கு நடுவுல அந்த collisions நடந்தா மட்டும் தான் நமக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. So gaseous reactantsல வந்து பாத்தீங்கன்னா pressure increase பண்ணா இந்த மாதிரி என்னது space becomes closer. So அந்த particles close ஆகி collision rate increase ஆகும். So products மே நமக்கு ஃபாஸ்டா கிடைச்சிரும். reaction rate will increase. So pressure increase பண்ணா reaction rate increase ஆகும். But only in case of gaseous reactants. gaseous reactantsல மட்டும் தான் நம்மளோட இந்த pressure ஓட influence reaction rateல வருது. clear-ஆ? Then next என்னன்னு பாத்தீங்கன்னா catalyst. ஒரு catalyst வந்துட்டு எப்படி reaction rate வந்துட்டு influence பண்றாங்க. Then catalystங்கிறது என்னது? catalyst is a chemical substance, right? ஒரு reaction rate alter பண்றதுக்கு either increase இல்ல decrease பண்றதுக்கு externally நம்ம add பண்ற ஒரு என்னது reagent தான் நம்மளோட catalyst. But அதே catalystக்கு எந்த எந்த changesமே நடக்காது. At the end of reaction வந்து பாத்தீங்கன்னா நம்மளால அந்த catalyst remove பண்ண முடியும். catalyst
does not undergo any chemical reaction by itself, but it will alter the reaction rate. Reaction ஒரு reaction எடுத்துட்டோம்னா ஃபாஸ்ட்டாக ஓகேப்பா ஓகே. ஸோ ஒரு ரியாக்ஷன் எடுத்துட்டோம்னா இதர் அதை ரேட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ரேட்டை வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ எக்ஸ்டர்னலி நம்ம ஆட் பண்ணுற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நம்மளோட கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் இஸ் ஏ சப்ஸ்டன்சஸ் விச் இன்க்ரீசஸ் தி ரியாக்ஷன் வித்தவுட் பீயிங் கன்சியூம்டு இன் த ரியாக்ஷன்ஸ். ஸோ அந்த லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டில் எந்த கேட்டலிஸ்ட் இருக்காது, தனியாக நமக்கு கிடைச்சிடும். விச் இஸ் நாட் கன்சியூம்டு டியூரிங் தி ரியாக்ஷன். Then in certain reactions adding this kind of substances speed up the reaction. So reaction எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி substance இந்த மாதிரி catalyst-ஆ இருக்கக்கூடிய chemical substance நம்ம add பண்ணா it will increase the chemical reaction. So எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த reaction rate increase பண்றதுக்கான factors தான். Then next factors என்ன பார்த்தீங்கன்னா surface area of the reactant. last type தான் என்னது last factor தான் surface area of the reactant. pressure மாதிரியே இந்த surface area of the reactant எப்போ influence ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the reactant is a solid-ஆ இருக்கக்கூடிய reactant. So there are three kinds of matter like solid, liquid, gas. So gasல வந்து பார்த்தீங்கன்னா pressureோட influence இருக்கும். then solidல வந்து பார்த்தீங்கன்னா இந்த surface area factor வந்துட்டு effect ஆகி இருக்கும். ஓகே. தென் சாலிடாக இருக்கக்கூடிய ஒரு ரியாக்டண்ட்டை நம்ம எடுத்துட்டோம். தென் அதே சாலிட் ஃபார்ம்லேயே நம்ம வந்துட்டு அந்த ரியாக்ஷனை கண்டக்ட் பண்ணுறோம், ப்ராடக்ட் கிடைக்குது, அந்த மாதிரி ஒரு டைப்பு. தென் இதே சாலிடை வந்துட்டு பவுடர் பண்ணிட்டு இதே சாலிட் தான் சேம் சாலிடு தான் நம்ம பவுடர் பண்ணா faster the reaction. சேம் ரியாக்டன்ட் தான், சேம் சாலிடா இருக்கக்கூடிய ரியாக்டன்ட் தான். பட் அதே ரியாக்டன்ட்டை பவுடர் பண்ணிட்டு அதோட பவுடர் ஃபார்ம்ல நம்ம ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணா பவுடர் ஃபார்ம்ல ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணா அந்த ரியாக்ஷன் கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக நடக்கும். பவுடர் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் ஃபார்ம்ல இருக்கும்போது சாலிட் ஃபார்ம்ல இருக்கும்போது ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும், தென் பவுடர் ஃபார்ம்ல இருக்கும்போது இன்னொரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும்ல. பட் இந்த பவுடர் ஃபார்ம்ல இருக்கும்போது அதோட சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆனதுனாலேயே சர்ஃபேஸ் ஏரியாப்பா. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன், இந்த சர்ஃபேஸ் ஏரியா எப்படி ஒரு ரியாக்ஷன் ரேட்டில் கன்சிடர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய ரியாக்டன்ஸை வந்துட்டு சாலிட் ஃபார்மில் இருக்கும். அந்த கேசஸில் மட்டும்தான் இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஃபேக்டர் வந்துட்டு என்னது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். தென் ஒரு ரியாக்ஷனை நம்ம வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறோம். அந்த ரியாக்ஷனை வந்துட்டு இந்த சாலிட் ஃபார்ம்லேயே ஆசச் அந்த ரியாக்டன்ட் எப்படி இருக்கோ அந்த ஃபார்ம்லேயே நம்மளால் பண்ண முடியும். அந்த ஃபார்மில் பண்ணால் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும், ஆப்வியஸ்லி நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். பட் அதே சாலிட் ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த ரியாக்டண்ட்டை பவுடர் பண்ணிட்டு அந்த ரியாக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணால் அந்த ரியாக்ஷன் கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக நடக்கும் பவுடர் ஃபார்மில் இருக்கும்போது. இதனால அப்படி நடக்குதுன்னா பவுடர் ஃபார்ம்ல இருக்கும்போது அதோட சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆனதுனால சாலிடை கம்பேர் பண்ணும்போது இந்த பவுடர் ஃபார்ம்ல வந்துட்டு சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும்போது மோர் எனர்ஜி வில் பி அவைலபிள், மோர் எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனாலே கொலிஷன்ஸ் ஈஸியாக நடந்துட்டு நமக்கு ப்ராடக்ட் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆனால் என்ன நடக்கும், மோர் எனர்ஜி அவைலபிளாக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொலைட் ஆகும். அப்போ வந்துட்டு ஃபாஸ்ட்டாக நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ரியாக்ஷன் ரேட்டு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். கிளியரா மல்லிகா? கிளியராப்பா? புரிஞ்சிருச்சா? சர்ஃபேஸ் ஏரியா கிளியரா? Okay pa. So these are the factors influencing the rate of reaction. So இப்போ இந்த 6 factors தான் ஒரு reaction rate வந்துட்டு influence பண்றாங்க. Then ஒவ்வொரு factorsமே எப்படி ஒரு reaction rate வந்துட்டு influence பண்றாங்கன்னு பார்த்துட்டோம். இந்த question clear-ஆப்பா? இந்த question clear-ஆ? next போலாமா? any doubts இருக்கா? இல்ல ஏதாச்சும் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஏதாச்சும் ஒரு ஃபேக்டர் புரியல again எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இல்ல next question போலாமா? next போலாமா? please respond.
போலாமாப்பா? கிளியரா? ஓகேப்பா. So next question என்னன்னு பார்த்தீங்கன்னா, how does pH play an important role in everyday life? ஓகேப்பா. ஸோ pH என்னது ஒரு ஹியூமன் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த pHோட ரோல் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த pHோட ரோல் வந்துட்டு எப்படி இருக்கும். ஸோ இதே கொஸ்டின் வந்துட்டு 1 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் வந்துட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, pHோட ரேஞ்ச் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு என்னது 1 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் இதே சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த pHஐ பேஸ் பண்ணிட்டு நியூமரிக்கல்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த pH கால்குலேட் பண்ண சொல்லிட்டு நியூமரிக்கல் செக்ஷனில் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ pHங்கிறது இந்த சாப்டரில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு என்னது ஒரு டாபிக். ஸோ 1 மார்க் செக்ஷன்லேயும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா 6th கிளாஸ் ஸோ 1 மார்க் செக்ஷன்லேயும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் நியூமரிக்கல்ஸ்லேயும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ pH ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு pH இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ரேஞ்சை வச்சுட்டு அவங்க 1 மார்க் செக்ஷனில் வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தென் ஒவ்வொரு ரியாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் கேன் சர்வை only in a narrow range of pH change. ஓகேவா? டிஃப்ரெண்ட் பாடி ஃப்ளூயிட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் pH வேல்யூஸ். நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ளூயிட்ஸுக்குமே என்னது ஒவ்வொரு லெவல் ஆஃப் pH இருக்குது. ஸோ நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிடோட லெவலையும் தென் வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு பார்ட்டில் இருக்கிற ஃப்ளூயிடோட லெவலும் வந்து pH லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹியூமன் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்காது. ஒவ்வொரு பார்ட்லேயுமே அந்த pH ரேஞ்ச் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் இருக்கிற நேரோ சேஞ்சஸ் மட்டும் வந்தால் தான் நம்மளால் சர்வை பண்ண முடியும். ஏதாச்சும் டீப்பாக சேஞ்சாக இருக்குது, இல்லை நிறைய இன்க்ரீஸாக இருக்குது, இல்லை ஓவராக கம்மியாக இருக்குன்னா அது வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசத்தோட சர்வைவலும் இந்த pH ரேஞ்சோட pH ரேஞ்சை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கு. தென் நம்ம ஸ்டொமக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வச்சு தான் நம்ம ஃபுட்டை வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டொமக்கில் இருக்கிற இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்துட்டு எதுக்கு எஃபெக்ட் ஆகுது? டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு. தென் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம பாடியில் இருக்கிறதுனால எந்த ஹார்ம்ஃபுல்லாக இல்லை. எதனால ஹார்ம்ஃபுல்லாக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட pH லெவல் இவ்வளோ இருக்கணும். அந்த pH லெவல் ஏதாச்சும் சேஞ்ச் ஆனால் இந்த அசிடிட்டி இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு கோஸ் ஆகும். ஸோ அந்த pHல வந்துட்டு அந்த அசிடிக் ஸ்ட்ரென்த்து pHஐ பேஸ் பண்ணிவிட்டு இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட அசிடிக் ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு ஏதாச்சும் சேஞ்ச் ஆனால் தான் நமக்கு அசிடிட்டியோ இல்லை அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வருது. ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஸ்டொமக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கணும். பட் அதே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட pH லெவல் வந்துட்டு கொஞ்சம் டிஃபர் ஆனால் நம்ம பாடியில் வந்துட்டு அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அசிடிட்டிங்கிறது கொஞ்சம் மைனராக இருக்கும், பட் கொஞ்சம் வாஸ்ட்டாக சேஞ்ச் ஆனால் இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கக்கூடிய டிசீசஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் டியூரிங் இன்டைஜஷன் தி ஸ்டொமக் ப்ரொடியூசஸ் டூ மச் ஆசிட் அண்ட் காசஸ் பெயின் இன் இரிட்டேஷன். தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டைஜஷன் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அசிடிக் ஸ்ட்ரென்த்து வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக இருக்கிறதுனாலே நமக்கு வந்துட்டு இரிட்டேஷன் க்ரோஸ் ஆகும், இரிட்டேஷன் வந்துட்டு கோஸ் ஆகும் அந்த இன்டைஜஷன் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா. தென் அந்த ஸ்டொமக் ஃப்ளூயிட்ல இருக்கக்கூடிய pH லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. pH லெவல் ஆஃப் தி ஸ்டொமக் ஃப்ளூயிடுங்கிறது 2. இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும். ஆப்ஷன்ஸ் வந்துட்டு pH லெவல் ஆஃப் தி ஸ்டொமக் ஃப்ளூயிட் எவ்வளோ அந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டொமக் ஃப்ளூயிட்ல இருக்கக்கூடிய pH லெவல் என்னது 2. தென் pH ஆஃப் தி சலைவா, நம்ம வாயில் இருக்கக்கூடிய சலைவாவோட pH ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 to 7.5. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறோம் நம்ம வாயில் இருக்கிற சலைவாவோட pH ரேஞ்ச். தென் pH ஆஃப் தி மவுத் சலைவா ஃபால்ஸ் அது வந்துட்டு 6.5லேருந்து 5.5ல வந்துட்டா நம்ம வாய்க்குள்ளே இருக்கிற எனாமல்ஸ் எல்லாமே வெதர் ஆகிடும். வெதர்டுனா ஒன்றும் இல்லை, அதில் வந்துட்டு இந்த
இரிட்டேஷன்ஸ் வந்துட்டு ஒரு புண்ணு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். எனாமல்ஸில் வந்துட்டு அந்த ஒரு புண்ணு மாதிரி பூண்டு மாதிரி ஃபார்ம் ஆகுறது தான் எனாமல்ஸ் கெட் வெதர்னு சொல்கிறது. 6.5 to 7.5 தான் அதில் இருக்கிற லிமிட்டு. அந்த லிமிட் மாதிரி 5.5 டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா எனாமல்ஸ் கெட் வெதர்ட். அதில் வந்துட்டு பிரேக் டவுன் நடக்கும், எனாமல்ஸ் பிரேக் டவுன் நடக்கும். அதனாலேயே புண்ணு வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ மவுத் சலைவோட pH ரேஞ்ச் என்னது? 6.5 to 7.5. Then toothpastes which are generally basic. நம்ம யூஸ் பண்ணுற toothpastes எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா it is basic in nature. Then அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா obviously cleaning the teeth இல்லையா, that can neutralize. ஸோ எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னா excess acid வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு. நம்ம டீத்தை வந்துட்டு க்ளீன் பண்ணும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா எக்ஸஸ் ஆசிட் ஏதாச்சும் இந்த மவுத்தில் இல்லை டீத் ஏரியாவில் ப்ரெசென்டாக இருக்குதுன்னா அதை வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இந்த பேசிக்காக இருக்கக்கூடிய டூத்பேஸ்ட் வில் ஹெல்ப். இந்த மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய டூத்பேஸ்ட் வில் ஹெல்ப். தென் அது என்னது? டூத் டீகே, பல்ல வந்துட்டு டீகே பண்ணுறதுல இருந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணும், பல்லு டீகே ஆகுறதுல இருந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணும். எக்ஸஸ் ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி டூத்பேஸ்ட்டை பேசிக்காக இருக்கக்கூடிய டூத்பேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆசிடை என்னது நியூட்ரலைஸ் பண்ணுறதுனாலே we can prevent the tooth decay. ஸோ இவ்வளோ வரைக்கும் என்ன பண்ணோம்? ஹியூமன் பீயிங்ஸில் எப்படி ஒரு pH ரேஞ்ச் வந்துட்டு எஃபெக்ட் ஆகுது, தென் வந்து பார்த்தீங்கன்னா அதோட pH ரேஞ்ச் இருக்குன்னு சொன்னோம். தென் அது இல்லாமல் இன்னும் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா pH ரேஞ்ச் வந்துட்டு pH ஆஃப் தி சாயில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாயிலோட pH ஒவ்வொரு பிளான்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சாயிலில் இவ்வளோ pH கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அந்த pH கண்டென்ட் எப்போவாச்சும் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அந்த ட்ரீயால் இல்லை அந்த பிளான்ட்டால் அந்த சாயிலில் வந்துட்டு சர்வே பண்ண முடியாது. ஒவ்வொரு பிளான்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் pH இருக்குது. அது வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறதுக்காக இந்த ஃபர்டிலைசர்லையோ இல்லை மேனுவல்லையோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணோம். அந்த pHஐ வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு we will use some external agents. அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா pH ஆஃப் த சாயிலுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். தென் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ஆல்கலைனாக இருக்கக்கூடிய சாயில் வேணும். ஆல்கலைனாக இருக்கக்கூடிய சாயில் தான் இதுக்கு தேவைப்படுது. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸுக்கு லெமன், ஆரஞ்ச் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கலைன் நேச்சரில் இருக்கக்கூடிய சாயில் தேவைப்படுது. பட் அதே நம்மளோட ரைஸ் வெரைட்டிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசிடிக் சாயில், அசிடிக்காக இருக்கக்கூடிய சாயில்ஸ் தேவைப்படுது. தென் அதே நம்மளோட சுகர் கேன் கரும்பில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்கக்கூடிய சாயில் தேவைப்படுது. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி அசிடிக்காக இருக்குது, ஸோ இட் வில் ரிக்யர் ஆல்கலைன் சாயில். ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேசிக் இன் நேச்சர், ஸோ அதுக்கு வந்துட்டு அசிடிக் நேச்சரில் இருக்கக்கூடிய சாயில் தேவைப்படுது. தென் சுகர் கேன் வந்துட்டு நியூட்ரல் மாலிகுல், இட் வில் சர்வைவ் இன் தி நியூட்ரல் சாயில். தென் pH ஆஃப் ரெயின் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா pH ரேஞ்ச் வந்து 7. ரெயின் வாட்டரோட pH லெவல் ஐடியல் pH லெவல் என்ன பார்த்தீங்கன்னா 7, விச் மீன்ஸ் இட் இஸ் நியூட்ரல் இன் நேச்சர். ஸோ pH ரேஞ்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 to 14 வரைக்கும் இருக்கும். இந்த 7 வேல்யூ வர்றது தான் நியூட்ரல். 7 வேல்யூ வர்றது தான் நியூட்ரல். ஸோ 1 to 7குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிடாக இருக்கும். தென் 7 to 14 வந்து பார்த்தீங்கன்னா பேஸாக இருக்கும். ஓகேயா? தென் pH ரெயின் வாட்டரோட pH வாங்குறது நியூட்ரலாக இருக்குது. தென் இட் ரெப்ரசன்ட்ஸ் ஹை பியூரிட்டி. அப்போ மட்டும்தான் ரெயின் வாட்டர் வந்துட்டு ஹை பியூராக இருக்குது. அந்த நியூட்ரல் ஸ்டேஜில் இருக்கும்போது தான் ஏன்னா ஹை பியூரிட்டி அப்படின்றது அதில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறது? இட் ரெப்ரசன்ட்ஸ் ஹை பியூரிட்டி. தென் இன் அட்மாஸ்பியரிக் ஏர் இட்ஸ் பொல்யூட்டட் வித் சல்ஃபர் அண்ட் நைட்ரஜன். ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏரை வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஏர் சல்ஃபராலேயோ இல்லை நைட்ரஜனாலேயோ பொல்யூட் ஆயிடுச்சு. ஸோ மழை ரெயின் வாட்டர் வந்துட்டு அது கூட டிசால்வ் ஆகும். ரெயின் வாட்டர் வந்துட்டு அது கூட டிசால்வ் ஆகி தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7ல் இருக்கக்கூடிய pH வந்துட்டு லெஸ் ஆகும். ஸோ அந்த 7 வேல்யூலேருந்து லெஸ் ஆகி தென் என்ன ஆகும்? ஆசிட் ரெயின் கோஸ் ஆகும். ஆசிட் ரெயினுக்கு என்ன காரணம்னா அட்மாஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபரோ இல்லை நைட்ரஜனாலேயோ என்னது பொல்யூட் ஆனால் when atmospheric air is polluted with என்னது சல்ஃபர் ஆர் நைட்ரஜன், ஸோ அது வந்துட்டு ரெயின் வாட்டரில் டிசால்வ் ஆகி ஸோ அதில் இருக்கிற ஐடியல் pH 7 வேல்யூவில் இருந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிக்ரீஸ் ஆனால் என்னது acid rain வந்துட்டு கோஸ் ஆகும். when pH of the rain water is less than 7, pH of the rain water வந்துட்டு less than 7 இருக்கும்போது என்ன நடக்கும்? acid rain வந்துட்டு நடக்கும்.
Then when acid rains flows into river, அதே acid rain வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ல போயிட்டு அப்படின்னா அந்த லிவரோட pH லெவலும் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த ரிவரோட pH லெவல் சேஞ்ச் ஆனா அதுல இருக்கக்கூடிய மீன் அக்வாட்டிக் லைஃப் வந்துட்டு மீனா இருக்கலாம், அதுல உள்ள வந்துட்டு நிறைய பிளான்ஸ் இருக்கு. அக்வாட்டிக் லைஃப் வந்துட்டு என்னது சர்வைவல் ஆஃப் தி அக்வாட்டிக் லைஃப் பிகம் டிஃபிகல்ட். ஆசிட் ரெயின்னால இவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஹியூமன் பீயிங்ஸுக்கு மட்டும் இல்லை, அக்வாட்டிக் லைஃபையும் அது வந்துட்டு எஃபெக்ட் ஆகும். ஸோ சில ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ரிவரில் வந்துட்டு மேலே அந்த மீனெல்லாம் டெத் ஆகி அப்படியே ஃப்ளோட் ஆகி கிடக்கும். ஸோ அதெல்லாம் எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் ரெயின்னால வந்துட்டு pH ரேஞ்ச் டிஃபர் ஆனதுனால அந்த ஃபிஷ்ஷுனால அதில் சர்வே பண்ண முடியாது. ஸோ அது வந்துட்டு டெத் ஆகிடும். ஸோ இவ்வளோதான் என்னது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் pH இன் அவர் எவ்ரிடே லைஃப். ஸோ இந்த ரேஞ்ச் வச்சுட்டு 1 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நார்மல் ரெயினோட pH லெவல் என்ன, மவுத்தில் இருக்கிற சலைவாவோட pH லெவல் என்ன, தென் பாடியில் இருக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ஸ்டொமக் ஃப்ளூயிடோட pH லெவல் என்ன, எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணிவிட்டு 1 மார்க் செக்ஷனில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 1 மார்க் செக்ஷனில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. தென் லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் செக்ஷன். இந்த செக்ஷனில் லாஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் கெமிக்கல் இக்விலிபிரியம், வாட் ஆர் இட்ஸ் கேரக்டர்ஸ். கெமிக்கல் இக்விலிபிரியம்னா என்னது, தென் அந்த கெமிக்கல் இக்விலிபிரியத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ கெமிக்கல் இக்விலிபிரியம்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் ரிவர்சிபிள் கெமிக்கல் ரியாக்ஷன். இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் ரிவர்சிபிள் கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் வந்துட்டு ஓகேவா, அந்த ரியாக்ஷன் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரியாக்ஷனை தான் வி கால் இட் ஆஸ் கெமிக்கல் இக்விலிபிரியம். தென் அந்த ஸ்டேட்ல இருக்கும்போது, அந்த கெமிக்கல் இக்விலிபிரியம் ஸ்டேட்ல இருக்கும்போது என்ன ஆகுது, there is no change in என்னது amount of reactants and products. ஸோ அந்த இக்விலிபிரியத்தோட மேஜர் என்னது கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கெமிக்கல் இக்விலிபிரியத்தோட மேஜர் என்னது ஒரு கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய ரியாக்டன்ஸோடையும் ப்ராடக்ட்ஸோடையும் என்னது அமௌண்ட்டுக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. there is no change in the amount of reactants and products while it is at the equilibrium. equilibriumத்தில் இருக்கும்போது there is no change in the reactants and products. then அதை எப்படி ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ணலாம், அந்த ஈக்குலிபிரியத்தை எப்படி ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா, ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வில் பி ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன். ஃபார்வர்ட் ரியாக்ஷனுங்கிறது ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. பேக்வர்ட் ரியாக்ஷனுங்கிறது ப்ராடக்ட் வந்துட்டு திருப்ப ரிவர்ஸாக வந்துட்டு ரியாக்டண்டாக கன்வெர்ட் ஆகுறது தான் என்னது பேக்வர்ட் ரியாக்ஷன். ஃபார்வர்ட் ரியாக்ஷனுங்கிறது ரியாக்டன்ஸ் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுறது. தென் பேக்வர்ட் ரியாக்ஷனுங்கிறது ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு திரும்ப ரியாக்டன்ஸாக கன்வெர்ட் ஆகுறது. ஸோ அதோட ரேட் வந்துட்டு சேமாக இருக்கும். ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வில் பி ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன். ஸோ அதுதான் கெமிக்கல் இக்விலிபிரியம். தென் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இன் கெமிக்கல் இக்விலிபிரியம் the rate of என்னது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், rate of forward and backward reaction will be equal. forward reaction ஓடையும் backward reaction ஓடையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ரேட் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். then the observable properties such as pressure, concentration, color, density, viscosity இது எல்லாமே unchanged-ஆக இருக்கும். என்னெல்லாம் சேஞ்ச் ஆகாது, கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகாது, ப்ரெஷர் சேஞ்ச் ஆகாது, கலர் சேஞ்ச் ஆகாது, டென்சிட்டி சேஞ்ச் ஆகாது, விஸ்கோசிட்டி இதெல்லாமே நம்மளால் ஒப்சர்வ் பண்ண முடிகிற கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லையா, இல்லை ஒப்சர்வ் பண்ண முடிகிற ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதெல்லாமே கெமிக்கல் இக்விலிபிரியத்தில் இருக்கும்போது, ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு கெமிக்கல் இக்விலிபிரியத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே இருக்காது. டைம் போகிறதுக்குள்ளேயே அதில் வந்துட்டு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. தென் கெமிக்கல் இக்விலிபிரியம்ங்கிறது இஸ் அ டைனாமிக் இக்விலிபிரியம். அதை வந்துட்டு டைனாமிக் இக்விலிபிரியம்னு சொல்லுவாங்க. எதுப்பா புரியல, இந்த ஒப்சர்வபிள் ப்ராப்பர்ட்டிஸா. ஸோ ஒரு ரியாக்ஷன் எடுத்துட்டோம்னா, ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு அதோட கெமிக்கல் இக்விலிபிரியத்தில் இருக்குது, இக்விலிபிரியத்தில் ப்ரெசெண்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ்
இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன், கலரு, டென்சிட்டி, விஸ்கோசிட்டி, இதுக்கு எதுக்குமே என்னது அதோட வேல்யூஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகாது. வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது. கெமிக்கல் எக்லிபிரியத்தில் இருக்கும்போது இந்த வேல்யூஸுக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. தென் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எக்லிபிரியம்ங்கிறது இட் இஸ் அ டைனாமிக் எக்லிபிரியம். அது எதனால சொல்கிறாங்க, நான் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பேக்வர்ட் ரியாக்ஷன்ஸ் கண்டினியூ. ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் நடந்துகிட்டே இருக்கும். பட் நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது அந்த ரியாக்ஷன் ஸ்டாட்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும். பட் அந்த ரியாக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ரியாக்டன்ஸ் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும், ப்ராடக்ட்ஸ் ரியாக்டன்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கும். பட் எக்ஸ்டர்னலி பார்க்கும்போது அது வந்துட்டு எந்த ரியாக்ஷனுமே நடக்காத மாதிரி இருக்கும். அதனால தான் கெமிக்கல் equilibrium we call it as dynamic equilibrium. Then in physical equilibrium the volume of phases வந்துட்டு remains constant. gas phase அந்த phases வந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு remains constant. எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ அதுதான் என்னது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கெமிக்கல் equilibrium. ஸோ இது வரைக்கும் கிளியராப்பா? இது வரைக்கும் கிளியரா? எனி டவுட்ஸ்? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இன்னைக்கு இந்த லைவ் முடிச்சதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் ரிவைஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தென் இது முடிச்சதுக்கப்புறம் இது எல்லாமே ரிவைஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ், ஒரு அவுட்லைன் மட்டும்தான் இப்போ கிடைச்சிருக்கும். இதே நீங்கள் படித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஃபுல்லாக புரியணும்னா நீங்களே இந்த கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு இங்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இந்த லைவ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், செகண்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வித் எக்ஸாம்பிள். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா ஒன்றும் இல்லைப்பா, நம்ம ரியாக்டன்ஸில் வந்துட்டு 2 காம்பவுண்ட் இருக்கும். அந்த 2 காம்பவுண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸோ அயான்ஸோ வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் அயான்ஸ், அதுக்கு தான் நம்ம டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்கிறது. இது அதுலேயே இருக்கிற 2 டைப்ஸ் தான் நம்மளோட precipitation ரியாக்ஷன். தென் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். எஸ்பா 10th. தென் precipitation reaction என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு 2 காம்பவுண்ட் எடுத்திருக்கோம். 2 காம்பவுண்டை வந்துட்டு அதோட அக்வஸ் சொல்யூஷனில் எடுத்திருக்கோம். அக்வஸ் சொல்யூஷன்லாம் ஒன்றும் இல்லை, வாட்டரையாக இருக்கக்கூடிய வாட்டர் சொல்யூஷன், அதுதான் அக்வஸ் சொல்யூஷன். ஸோ 2 காம்பவுண்ட்ஸோட அக்வஸ் சொல்யூஷனை நம்ம ரியாக்ட் பண்ணால், அதை மிக்ஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சாலுபிளாக இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, இல்லாட்டி சாலுபிளாக இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டும் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ரியாக்ஷனை தான் we call it as என்னது precipitation reaction. தென் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு பார்த்துட்டோம்னா லெட் நைட்ரேட் இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஐட்ரேட் இருக்குது. ஸோ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா என்னது, அதில் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கணும். ஸோ இங்கே இருக்கிற NO3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த K கூட கம்பைன் ஆகும். இங்கே இருக்கிற அயடின் வந்து பார்த்தீங்கன்னா லெட் கூட கம்பைன் ஆகி லெட் அயடைடும், தென் வந்து பார்த்தீங்கன்னா KNO3 கிடைக்கும். இதுதான் precipitation reaction. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அயான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஃபார்ம் வந்து இன்சாலுபிள் அண்ட் சாலுபிள் காம்பவுண்ட். இது இன்சாலுபிள் காம்பவுண்ட் கிடைக்கும், தென் பார்த்தீங்கன்னா ஒரு சாலுபிள் காம்பவுண்டும் கிடைக்கும். தென் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனாக என்னது, நியூட்ரலைசேஷன்னாலே என்னது ஆசிடும் பேஸும் இருக்கும். ஸோ ஒரு ஆசிடாக இருக்கக்கூடிய ரியாக்டண்ட்டும் ஒரு பேஸாக இருக்கக்கூடிய ரியாக்டண்ட்டும் ரெண்டுமே கம்பைன் ஆகி நமக்கு ஒரு சால்ட்டும் கிடைக்கும், தென் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரும் கிடைக்கும். எதனால அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆசிடும் பேஸும் நியூட்ரலைஸ் ஆனாதான் இந்த ரியாக்ஷன் நடக்குது. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் we call it as நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஆசிடும் பேஸும் கம்பைன் ஆகி சால்ட்டும் வாட்டரும் கிடைக்கும். தென் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்துட்டோம்னா HCl சோடியம் ஹைட்ராக்சைடும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் சோடியம் ஹைட்ராக்சைடும் கம்பைன் ஆகி we will get NaCl. NaClங்கிறது ஒரு சால்ட், தென் வந்து பார்த்தீங்கன்னா H2 கிடைக்கும், வாட்டர் மாலிக்யூலும் கிடைக்கும். இதுதான் செகண்ட் கொஸ்டின். புரிஞ்சிருச்சாப்பா? டைப்ஸ் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் கிளியரா? ஓகேப்பா. ஸோ இந்த கிளாஸ் வைண்ட் அப் பண்ணலாமா? எல்லாமே புரிஞ்சிருச்சா? கிளாஸ் வைண்ட் அப் பண்ணலாமா? ஸோ இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸ்டடி பிளான் பார்த்துட்டு என்னது அதுக்கேற்றபடி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். October 6th to October 12 வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் வீக். ஓகேயா? ஓகேப்பா. ஓகே. ஸோ கிளாஸ் வைண்ட் அப் பண்ணலாமா? ஓகேப்பா. தேங்க்யூ.